அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடிப்படை பணியாளருக்கான கட் ஆஃப் எவ்வளோ வரும், எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்க, இப்போ முன்ன எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்க, இப்போ எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, முன்ன எவ்வளோ கட் ஆஃப் கேட்டிருந்தாங்க, இப்போ எவ்வளோ கட் ஆஃப் கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான வேகன்சி கட் ஆஃப் எவ்வளோ கேட்பாங்க அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம். கமெண்டில் வந்து அருள்ன்றவர் வந்து சேலம் மாவட்டத்துக்கான கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு தான் இப்போ நம்ம அந்த சேலம் மாவட்டத்துக்கான எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இப்போ மேக் பண்ணுறோம். அதாவது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சேலம் மாவட்டத்துக்கான கட் ஆஃப் எவ்வளோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன தாட்டி சேலம் மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு பணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து தூய்மை பணியாளருக்கு வந்து 2024 வந்து 14 வேகன்சி கேட்டிருந்தாங்க. ஆனால் போன வருஷம் எத்தனை வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னா 12 வேகன்சி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டோட்டலுக்கு இந்த போன தாட்டி எந்த வேகன்சியும் கேட்கல. அதுக்கப்புறம் காவலர், இரவு காவலருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 37 வேகன்சி கேட்டிருந்தாங்க 2021. அதுக்கப்புறம் இரவு காவலர் மற்றும் மசாஜிக்கு வந்து போன தாட்டி வந்து 3 வேகன்சி கேட்டிருந்தாங்க. காவலர் மற்றும் மசாஜிக்கு வந்து போன தாட்டி 1 வேகன்சி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மசாஜிக்கு மட்டும் அதேமாதிரி போன தாட்டி வந்து 16 வேகன்சி கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த தாட்டி வந்து மொத்த வேகன்சி எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 2024 மொத்த வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 82 வேகன்சி கேட்டிருந்தாங்க 2024. ஆனால் இதுவே 2021 எத்தனை வேகன்சி கேட்டிருந்தாங்க சேலம் மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 டோட்டலாக வந்து 69 வேகன்சி தான் கேட்டிருந்தாங்க. போன தாட்டி காட்டிலும் இந்த 2024 வந்து வேகன்சி கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம வேகன்சிலாம் ஓகே. ஆனால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் ஒர்க்கர், அவங்க வந்து எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, க்ளீனிங் ஒர்க்குக்கு வந்து ஜென்ரலில் வந்து இந்த தாட்டி 2024 வந்து 92 மார்க் கேட்பாங்க. அதுவே ஜென்ரல் உமன், அதுக்கப்புறம் விடோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 72 மார்க் கேட்பாங்க. அடுத்து வந்து இந்த பிசியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் கேட்பாங்கன்னா 84 மார்க் கேட்பாங்க. அடுத்து வந்து அதுவே பிசியில் வந்து உமனு, அது விடோ அப்படின்றவங்களுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 78 மார்க் கேட்பாங்க. அடுத்து எம்பிசி டிசி அப்படின்றவங்களுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 82 மார்க் கேட்பாங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா எஸ்சியில் வந்து உமன் அண்ட் விடோ அவங்க வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80 மார்க் கேட்பாங்க. எஸ்சி ப்ரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 92 மார்க் கேட்பாங்க. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வாட்ச்மேன் அண்டு நைட் வாட்ச்மேன், இவங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலுக்கு வந்து 94 மார்க் கேட்பாங்க. அதுவே ஜென்ரலில் உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 82 மார்க் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் வந்து 60 மார்க் கேட்பாங்க. அதுவே பிசி உமன் அவங்களுக்கு வந்து எவ்வளோ விடோ அப்படின்றவங்களுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது கம்மி மார்க் தான், 54 மார்க் தான் கேட்பாங்க. அடுத்து எம்பிசி டிசி அவங்களுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 82 மார்க் கேட்பாங்க. அடுத்து வந்து அதுலேயே எம்பிசி அப்படின்ற உமன்றவங்களுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 68 மார்க் கேட்பாங்க. அடுத்து வந்து எஸ்சி உமனுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80 மார்க் கேட்பாங்க. அடுத்து எஸ்சி ப்ரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க் கேட்பாங்க. இதில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், 60 65 அப்படின்ற மாதிரி வரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நைட்டு வாட்ச்மேன் கம் மசாஜ் அவங்களுக்கு வந்து ஜென்ரலில் வந்து எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமனுக்கு வந்து 70 மார்க் கேட்பாங்க. அடுத்து வந்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 84 மார்க் கேட்பாங்க. ஏன்னா வேகன்சி கம்மி, அதனால் வந்து இந்த இடத்துல கட் ஆஃப்ன்றது வந்து அதிகமாகிடும். அடுத்து வந்து எம்பிசி அப்படிங்கும்போது அவங்களுக்கு சேம் 80 மார்க் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்சி உமன் விடோ ப்ரியாரிட்டி எல்லாமே சேர்த்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இவங்களுக்குன்ற கட் ஆஃப்ன்றது வந்து கம்மியாக தான் வரும். அதாவது 60 மார்க் இந்த மாதிரி தான் கேட்பாங்க இவங்களுக்கு. ஏன்னா வேகன்சி கம்மி, இங்கே மற்ற கேட்டகரியில் கட் ஆஃப் அதிகமாகும். இப்போ அதிகபட்ச கட் ஆஃப்னே பார்த்தீங்கன்னா 84, அதுவும் பிசியில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதிக வேகன்சி இருக்கிற, அதாவது வாட்ச்மேனை தவிர்த்து அதுக்கப்புறம் எது அதிகமாக வேகன்சி இருக்குதுன்னா மசாஜ்ன்றதுக்கு தான் வேகன்சி அதிகமாக இருக்குது. அதில் எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜென்ரலுக்கு வந்து 92 மார்க் கேட்பாங்க. ஜென்ரல் உமனுக்கு வந்து எவ்வளோ மார்க் கேட்பாங்கன்னா 84 மார்க் கேட்பாங்க. இதுவே பிசியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க் தான் கேட்பாங்க. அதுவே எம்பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசியில் வந்து
60 எம்பிசி டிசி அப்படின்ற வருடத்தில் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 55 அந்த மாதிரி கேட்பாங்க. வெறும் எம்பிசி அப்படின்றவங்களுக்கு வந்து 70 மார்க் கேட்பாங்க. அடுத்து வந்து எஸ்சிஏ இப்போ எஸ்சிஏனா எஸ்சி அந்த மாதிரி எஸ்சியில் வந்து 90 மார்க் கேட்பாங்க. எஸ்சியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 90 மார்க் கேட்பாங்க. எஸ்சி ப்ரியாரிட்டி அப்படிங்கிற மேலே சேம் அதே மாதிரி தான் 85 80 இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சேலம் மாவட்டத்தில் எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மாவட்டத்தில் கட் ஆஃப் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கான வீடியோவும் போடுவோம். ஏற்கனவே இப்போ இந்த சேலம் மாவட்டத்துக்கான கட் ஆஃப் கேட்ட மாதிரி அருள் அப்படின்றவர் வந்து சேலம் மாவட்டத்துக்கான கட் ஆஃப் கேட்டிருந்தார். அதேமாரி திருச்சி திருவண்ணாமலைக்கான கட் ஆஃப் கேட்டிருக்கிறாங்க. இது அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம இப்போ போட போகிறோம். இதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது மாவட்டத்துக்கான கட் ஆஃப் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் போடுங்க, தாராளமாக போடுங்க. அது நானும் வந்து வீடியோ உங்களுக்கோசரம் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.